Hello guys, welcome to Katral inithe channel. இந்த வீடியோவில் SQL Serverல எப்படி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்குள்ளார போகணும். ஸ்டார்ட் மெனுவில் மைக்ரோசாஃப்ட் SQL Server கீழே SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு ஒரு மெனு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ விண்டோவானது ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கனெக்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டுடியோ விண்டோவில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்திருக்கும். அதில் நம்மளுக்கு தேவையான லோக்கல் கனெக்ஷன் ஆனது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கும். அதுக்கு கீழே டேட்டாபேஸுங்கிற மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் டேட்டாபேஸுங்க மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உள்ள சிஸ்டம் டேட்டாபேஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போது நமக்கு தேவையான கஸ்டம் டேட்டாபேஸை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டேட்டாபேஸுங்கிற மெனுவை ரைட் கிளிக் பண்ணணும். அதில் நியூ டேட்டாபேஸுங்கிற மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இப்போது வரக்கூடிய குட்டி விண்டோவில் நமக்கு தேவையான டேட்டாபேஸ் நேமை டைப் பண்ணணும். டேட்டாபேஸ் நேமை நம்ம சாய்ஸில் எப்படி வேணால் டைப் பண்ணலாம். நான் இதில் டிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது டேட்டாபேஸ்னு குறிக்கிறேன். ஃபைனலாக டேட்டாபேஸ் நேமை கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போது டேட்டாபேஸ் ஆனது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து இதில் உள்ள ஒரு சில ஆப்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணி கீழே உள்ள ப்ராப்பர்ட்டிஸுங்க மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய குட்டி விண்டோவில் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸுக்கு 2 சப்போர்ட்டிங் ஃபைல் கிரியேட் ஆகும். ஒன்று டேட்டாபேஸ் ஃபைல், இன்னொன்று லாக் ஃபைல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலோட நேமு, ஃபைலோட சைஸு, ஃபைலோட பாத்து, ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஃபைனலாக எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வியூஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி செக்யூரிட்டி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட்டுங்கிற மெனு வரும். அதை கிளிக் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய குட்டி விண்டோவில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போது நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸும் அதுக்குரிய லாக் ஃபைல்ஸும் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.